அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தினுடைய ஒவ்வொரு தினத்திலும் அல்லாஹுக்காக வேண்டி அவன் நம் மீது விதியாக்கிய கடமைகளை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றி, குறிப்பாக இந்த இரவு நேர வணக்கங்களிலே ஈடுபட்ட வண்ணம் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய உதவியால் ரமதானுடைய பாதியை கடந்து மூன்றில் இரண்டு பகுதியை நிறைவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய அனைத்து பாக்கியங்களையும் முழுமையாக பெறக்கூடிய நன்மக்களில் நம்மையும் இணைக்க வேண்டும். இந்த நாட்களில நாம அல்லாஹ்வுடைய உதவியால இரண்டு முக்கியமான தலைப்புகளின் கீழ் நாம தகவல்களை அறிந்து வந்திருக்கிறோம். முதல் பத்தில அல் குர்ஆனால் உயரும் அந்தஸ்துகள் என்கிற தலைப்பில மனிதர்கள் எவ்வளவு பெரும் அந்தஸ்துகளை எல்லாம் இந்த குர்ஆனால் பெற முடிந்தது, பெரும் அந்தஸ்துக்குரியவர்களை எல்லாம் குர்ஆன் எப்படி அடையாளம் காட்டுகிறது என்பதை எல்லாம் பார்த்தோம். இரண்டாவது இந்த பத்தில கடந்த 8 தினங்களாக இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்களின் குணங்கள் என்ற அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 8 விஷயத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள். அப்ப அழைத்தால் அது ஷிர்க், பெரும் பாவம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த ஒரு உயிரையும் கொல்ல மாட்டார். இப்ப ஜிஹாதுக்கு போறாங்க, அந்த காலத்துல பத்ர் யுத்தம் நடந்துச்சு, உஹத் யுத்தம் நடந்துச்சு, கந்தக் நடந்துச்சு, கைபர் நடந்துச்சு. இது மாதிரி யுத்தங்கள் எல்லாம் நடக்குது. யுத்தங்கள்ல நாம போய் இந்த வசனத்தை அமல்படுத்தலாம் கூடாது. வலா யக்துலூன அன்-நஃப்ஸல்லதி, யாரும் கொலை செய்ய மாட்டார்கள் சொல்லிட்டு இப்படியே நிக்க முடியுமா? யுத்தத்துல கிடையாது. நம்ம கொலை செய்யலன்னா அவன் கொன்றுவான். ஏன்னா அவன் புறப்பட்டு வந்தது எதுக்குதான்? நம்மளை கொல்வதற்காக தான். அதான் பத்ரு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே என்ன செய்யாது, நீ முதல்ல போய் அடின்னு சொல்லவே செய்யாது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாரி தான் சொல்லும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க, அலி ஐன அலி அப்படின்னு. எப்ப அப்படின்னா கைபர் யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு ஒருத்தர் கையில நான் ஒரு கொடியை கொடுப்பேன், யுத்தத்தினுடைய தளபதியாக அவரை நான் நியமிப்பேன். அவர் அல்லாஹ்வை ரொம்ப நேசிப்பார், அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிப்பார், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிப்பார்கள், அவரிடத்தில் அல்லாஹ் வெற்றியையும் வழங்குவான். இவ்வளவு சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். நம்மளா இருக்கணும், நம்ம பேரை சொல்லணும், நாளைக்கு சொல்றேன்னு சாஸ்திரம் போயிட்டாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கல சஹாபாக்கெல்லாம். மறுநாள் காலையில யாரதான் தேடுறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க தான் கேட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பாக்கியசாலி. கடைசியில அவங்க கையில கொடுத்தாச்சு. அப்ப என்ன செய்யணும்னு கேக்குறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. கொடியை கொடுத்து யுத்தத்துக்கு போன்னு சொன்னா என்ன செய்யணும்? யுத்தத்துல போய் எல்லாத்துக்கும் தக்கடி ஆக்கியா கொடுக்கணும், அல்ல இடியா போட்டலாம கொடுக்கணுமா? யுத்தத்துக்கு நீ வாழை தூக்கிட்டு போனாலே அங்க என்ன செய்யணும்? போர்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அங்க போய் நீங்க அல்லாஹ்வுடைய பக்கம் மக்களை அழையுங்கள். உங்கள் மூலமாக ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதற்கு பாருங்க, அது சிவப்பு ஒட்டகைகளை நீங்கள் சம்பாதித்து வைத்திருப்பதை விட சிறந்தது. அப்ப யுத்தத்துக்கு போகும்போது கூட மார்க்க யுத்தம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பல, ஃபர்ஸ்ட் தாவா தான். அதையும் தாண்டி உன்னை வெட்டுவேன்னு எதிராளி சொன்னா நம்மளை காப்பாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? தடுத்துதான் ஆகணும், தற்காப்பு செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதிரிதான் இஸ்லாம் யுத்தத்தை கடமையாக்கி இருக்கு. அப்ப அதனாலதான் உரிமையின்றி அநீதமான முறையில் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது. பொதுவாக இந்த கொல்வதுங்கிற கான்செப்டே இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. சரிங்களா? இதை நம்ம விலகி கொள்ளணும். ஒருத்தர் சொத்து காட்டி கொள்றது, சொத்தை எடுத்துக்கிறது காட்டி கொள்றது கூடாது இஸ்லாத்துல. அடுத்து பண்பாக அல்லாஹ் சொல்றான், வலா யஸுனூன்,
அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று ஒரு பண்பை அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, விபச்சாரம் செய்ய மாட்டாங்க. அப்படி அப்ப ஃபர்ஸ்ட் சிறுக்க பத்தி இந்த வசனத்துல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் சிறுக்க பத்தி சொல்றான், பெரும்பாவம். ரெண்டாவது கொலையை பத்தி சொல்றான், அதுவும் பெரும்பாவம். மூணாவது ஜினாவை பத்தி சொல்கிறான், அதுவும் பெரும்பாவம். அப்ப இதுலயும் நாம் என்ன செய்யணும், உஷாரா இருக்கணும். இதுல என்ன நம்ம உஷாரா இருக்கணும், அல்லாஹ்வுடைய உதவியால இரவு நேர வணக்கங்கள்ல ஈடுபடக்கூடிய நாம குர்ஆனை ஓத வேண்டும் என்கிற அக்கறையிலும் குர்ஆனை கேட்க வேண்டும் என்கிற அக்கறையிலும் இருக்கக்கூடிய நாம இந்த விஷயத்துல நாம என்ன உஷாரா இருக்கணும்னு கேட்டா முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அல்லாஹ் வந்து ஜினாவை பற்றி சொல்லும் போது வலா தக்ரபு ஜினா என்று சொல்கிறான். நீங்க வந்து இந்த ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள் சொல்றான். விபச்சாரத்தின் பக்கம், இங்க விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்பது ஒரு செய்தி. அல்லாஹ் எப்படி கட்டளை போடுறான், இந்த கெட்ட செயல் இருக்க ஒழுக்கக்கேடான ஆண்கள் பெண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒழுக்கக்கேட்டின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க அப்படின்னா நெருக்கி வைக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. இப்ப பார்வை இருக்கு, கண்ணு இருக்கு. கண்ணை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், நீங்க உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்க. இது ஆண்களுக்கு மட்டுமா, பெண்களுக்கும் சொல்லப்படுது. முஃமினான ஆண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்க, முஃமினான பெண்களே உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்க, நீங்க வந்து கற்பை பேணி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ரெண்டு பேருக்குமே ஆண்களுக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லுது கற்பை பாதுகாத்துக்கன்னு. இன்னைக்கு கற்பு என்கிற வார்த்தையில பெண்களை தான் சம்மந்தப்படுத்தி எல்லா காவியமும் இருக்கு. ஆண்களுக்கு அப்படி ஒண்ணு சொல்ல, ஆண்களுக்கு சொல்லுது மார்க்கம். ஏன்னா உங்களுக்கு நீங்களும் ஒழுக்கத்தோடு தான் இருக்க வேண்டும், நீங்களும் என்ன செய்யக்கூடாது, ஒழுக்க கேட்டுல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சொல்லி அதுக்கு தகுந்த விஷயங்களையும் சொல்லுது. பார்வையை நீ தவிர்த்துக்கணும். அது மாதிரி பேச்சு இருக்குது, பேச்சுல என்ன இருக்கும், இந்த ஜினா விளையாடும். பார்வையிலையும் ஜினா விளையாடும். பேச்சுல என்ன விளையாடும், குலைந்து பேசுறது அல்லது ஈர்க்கிற மாதிரி பேசுறது அல்லது தவறான பேச்சுக்களை பேசுறது, தோழர்களோடு உட்கார்ந்து கொண்டு தோழிகளோடு உட்கார்ந்து கொண்டு இஷ்டப்படி சப்ஜெக்ட் என்ன செய்யறது, அவுட் ஆஃப் தேவையில்லாத விஷயங்கள், அன்வான்டான விஷயங்களை பேசுவது, பரிமாறிக்கொள்வது, இப்படி எல்லாமே நெருக்கி வைக்கக்கூடிய ஒன்று. எதன் பக்கம், அந்த பெரிய தீமையின் பக்கம். இத மார்க்கம் என்ன செய்யுது, தக்ரபு ஸினா வலா தக்ரபு ஸினா, நீ வந்து அதன் பக்கமே போயிடாத. அவ பார்த்தால் பார்வையாலும் இந்த குற்றம் வந்துடும். மார்க்கம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அப்ப உடைய சொல்லுது, உடை எப்படி இருக்கணும், அப்ப ஆண்களுக்கான உடை எப்படி இருக்கணும், பெண்களுக்கான உடை எப்படி இருக்கணும், கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதிகள் என்ன, அப்ப இது ஒண்ணு ஒண்ணா சொல்லுது. அப்புறம் இதை மட்டும் இல்ல, நீங்க வந்து வீடுகளுக்குள்ள போகும்போது எப்படி போகணும், பிறர் வீட்டுக்குள்ள நண்பர் வீடு தோழி வீடு அப்படின்னு நீங்க என்ன செய்ய முடியாது, இஷ்டப்படிக்கு போயிட முடியாது. சலாம் சொல்லிட்டு தான் நீங்க போகணும். நீங்க சின்ன பிள்ளைகளா இருந்தா குறிப்பிட்ட உங்களுடைய வீடுகள்ல உள்ள அறைகள்ல நீங்க எப்படிதான் போகணும், பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும். எப்படி சொல்லுது பாருங்க இஸ்லாம் ஒண்ணு ஒண்ணா. நீங்க டிராவல் பண்றீங்க, மகரம் இல்லாதவர்களும் மகரமான துணையோடு தான் நீங்க என்ன செய்யணும், டிராவல் பண்ண வேண்டும். நீங்க பாட்டுக்கு இஷ்டப்படி பெண்கள் தனியா ரொம்ப தூரம் என்ன செய்யக்கூடாது, பயணம் பண்ணிட கூடாது. இப்படி எங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் உருவாகுமோ அங்க எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது, 1400 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப குற்றங்களில் இருந்து முற்றிலும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்யுது, ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு அழகான ஒழுங்குமுறைகளை சொல்லித் தருகிறது. எப்படி எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி திருமணத்திற்கு ஆகுமாக்கப்பட்டவர்கள் யார், தடை செய்யப்பட்டவர்கள் யார், யாருடன் எப்படி பழகுவது, உங்களுடைய டிரெஸ் கோடு யார் முன்னாடி எப்படி இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு பிரத்யேகமா சூரத்து நூர் என்கிற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சு, இதையெல்லாம் தாண்டி இந்த குற்றத்தின் பக்கம் ஒரு பகிரங்கமாக செய்து விட்டால் அவருக்கான தண்டனை என்ன, எல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது, தெளிவாக அக்கு வேறு ஆணி வேறாக பேசிட்டு தான் என்ன செய்யுது, வலா யஸ்னூன், அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், இப்படி செய்ய மாட்டார்கள், இந்த மாதிரியான குற்றத்தில் ஈடுபட மாட்டார்கள். ஒமையஃபால் இல்காசாமா, இதுக்கு மேல இவர் செஞ்சாங்கன்னா ஒமையஃபால் தாலிக இல்காசாமா, அவர்களுக்கான தண்டனைகள் இருக்கிறது என்று. அப்போ இந்த 3 பாவங்கள் நம்ம தொடர்ந்து 3 நாளா பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஷிர்க், இரண்டாவது கொலை, மூன்றாவது இந்த ஜினா என்கிற ஒரு ஒழுக்க ரீதியான ஒரு மோசமான ஒரு குற்றம். இன்னைக்கு சர்வசாதாரணமா செல்போன் வந்த பிறகு இது என்ன செய்யுது, கண்ணால பாக்குறதுலாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா மாறிட்டு இருக்கு. இஸ்லாம் பார்வையை தாழ்த்துன்னு சொல்லும் போது இது வந்து நேர்ல மட்டும் கிடையாது. சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நேர்ல நினைச்சுக்கிட்டாங்க, நேர்ல தான் வந்து பார்க்க கூடாது, சினிமாவுல வந்தா பார்க்கலாம், நாடகத்துல வந்தா பார்க்கலாம், விளம்பரங்கள்ல வந்தா பார்க்கலாம்,
அல்லது வேற ஏதாவது காட்சிகள் போட்டோக்கள்ல வந்தா பாத்துக்கலாங்கிற எண்ணம் இருக்கு. அது சர்வசாதாரணமாக்கிட்டாங்கல்ல இன்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு உலகத்துல. அப்ப இந்த குற்றத்தை நாம் நம் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், அழகிய முறையில அச்சுறுத்தணும். இது தப்புப்பா அப்படின்னு. இன்றைக்கு செல்போன் வந்த பிறகு அந்த அது மாதிரி நேர்ல தான் பேசக்கூடாது, செல்போன்ல பேசிக்கலாம். நேர்ல முகம் தெரியாது, முகம் தெரியாம என்ன செஞ்சுக்கலாம், ஃபேக் ஐடி மூலமாக என்ன செஞ்சு கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். ஃபேக் ஐடி மூலமாக பேசி யாரும் தெரியாது பத்தியா என்ன வேணாலும் பேசுறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். அப்படிங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில, இளைஞர்களுக்கு மத்தியில, இளம் பெண்களுக்கு மத்தியில என்ன செய்யுது, இருக்கிறத பாக்குது. எப்படினாலும் குற்றம். எப்படி நேர்ல பார்த்தா குற்றமோ அதுதான் எங்க பார்த்தாலும் போன்ல பார்த்தாலும். அப்ப நம்ம என்ன செய்யணும், ரொம்ப உஷாராக இந்த விஷயத்தை கையாள வேண்டும். ஏதாவது ஒரு வகையில இந்த குற்றத்தின் நெருங்கி இருக்கிறோங்கிறத நம்ம விலகி கொள்ளணும். சர்வசாதாரணமா இன்னைக்கு டிவியில நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் எப்படி இளம் ஆம்பளை பசங்க, இளைஞர்கள், இளம் பிள்ளைகள் அங்க காட்சி எல்லாரும் உட்கார்ந்து ரசிக்கிற மாதிரி. இது உண்மையிலேயே என்ன செய்யுது, கண்டிக்கப்பட வேண்டிய, கொடை கொதிக்கக்கூடிய விஷயம். அதுதானே அப்ப வெளிப்படும் உள்ளத்துல அப்படியே காட்சிகள் போய் பதியும். அதுதான் அப்ப நாளைக்கு நம்ம பிள்ளைகள் ஒண்ணு செய்யும் போது நமக்கு என்ன வருது, கோபம் வருது. ஆனால் அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதம், வீடுகள்ல ரொம்ப அசால்ட்டாக, பாடல்கள்ல, செல்போன்ல, அது மாதிரி டிவினா சாதாரண டிவி இல்லை. இன்னைக்கு எல்லாருடைய கனவு எப்படி இருக்கு, நிறைய பேருடைய கனவு பெரிய டிவியா இருக்கு. அவங்க வீட்டுல இப்ப சின்ன டிவி இருந்தாலும் கனவு எப்படி இருக்கு, நல்ல அகலமான பெரிய டிவி வேணும். பெரிய டிவில பெரிய மோசமான காட்சிகளை வாப்பா, பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை எல்லாரும் உட்கார்ந்து பார்க்கும் போது இது என்ன மாதிரியான ஒரு நிலை? அப்ப இதைத்தான் அல்ல வலாத்த கரும்பு ஜீனா என்று சொல்லுது, நெருங்காதீங்கிறான். இது அவங்கவுங்க இஷ்டப்படி என்ன செய்யுது, அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உள்ளத்துல என்ன செய்யுது, கொடுக்குது. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி இருக்கிறாங்க. அப்ப ஹசன் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ஒரு பேரிச்சம்பழம் எடுத்து வாயில போடுறாங்க. ஒரு இவ்வளோட்டு பேரிச்சம்பழம், தம்மா துண்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து ஒரு பச்சை புள்ள வாயில போட்டா, இன்னைக்கு நாம நோம்புக்கு போறோம், பிள்ளைக்கு பள்ளியாசல கூட்டிட்டு போறோம், ஒரு பேரிச்சம்பழம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பையன் பேரிச்சம்பழத்தை ஒரு குட்டி போய் எடுத்துட்டான்னு சொன்னா அங்க இருக்கிற யாரும் குற்றம் சொல்ல மாட்டாங்க, குட்டி பிள்ளைங்கிறதுனால. இன்னொரு எடுத்தோட கொடுப்பாங்க. கூட்டு போனவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, குட்டி பிள்ளைங்கிறதுனால பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குட்டி பிள்ளையை தான் கூட்டி போயிருக்காங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில போடுற அளவுக்கு உள்ள பிள்ளை வாயில போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்களா? அந்த பிள்ளையுடைய வாயில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விரலை வைத்து கஹ், துப்பு துப்பு, கீழே துப்புன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, துப்ப சொல்லி கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? இது பொது சொத்து, பைத்துல் மாலுடைய பேரிச்சம்பழம். இதை நீங்கள் நாம் சாப்பிடுவது ஹராம். ஏன்னா நபிமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஜகாத்துடைய பொருள் ஹராம், தடுக்கப்பட்டது. அன்பளிப்பை வாங்கி கொள்ளலாம், ஆனால் தர்மத்தை பயன்படுத்த கூடாது. அப்ப இத அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாங்க. இப்படித்தான் நம்ம குழந்தை வளர்ப்பு இருக்கணும். நமக்கு இயல்புல குழந்தை வளர்ப்பு என்னவாயிருது, செல்போன்ல பார்த்துக்கலாம், சினிமா பார்த்துக்கலாம், பாடல்கள் பார்த்துக்கலாம், நாடகங்கள் பார்த்துக்கலாம், இது மாதிரி காட்சிகள் பார்த்துக்கலாம், நல்ல இந்த ரீல்ஸ் பார்த்துக்கலாம். அப்படின்னு இந்த பார்த்துக்கலாம்ங்கிற பண்பு பிள்ளைகளுக்கு மத்தியில தவிர்க்க முடியாம என்ன செய்து இருக்குது. அதுதான் நாளடைவில் அவன் வளர 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 அவன் தகுதிக்கு ஏற்ப பார்க்கிறான். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு செல்போனை கையாள்வதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுல ஒரு படத்தை பார்க்கிறது பிள்ளைங்க ஹராமா நினைக்குதான் பாருங்க. எத்தனை வீட்டுல உள்ள குழந்தைகள் அதை ஹராம், தவிர இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்குதுன்னு பாருங்க. நினைக்கக்கூடிய சூழல்ல இல்ல. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு பெருங்குற்றத்தின் பக்கம் நெருக்கி வச்சிருக்கிறோம். அப்படிங்கிறது நம்ம கசப்பா இருந்தாலும் ஏத்துக்கதான் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு எல்லா இடத்துலயும் பாக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புள்ள சாப்பிடுறாரு. சாப்பிடும்போது இந்த சஹர்ல உட்காந்து சாப்பிடும்போது அந்த பையன் சின்ன புள்ள அவர் பெரிய ஆளணும்னு அதை அறிவிக்கிறார். அப்படியே தட்டையை கையில அப்படியே சுத்துறாரு. தட்டையை சுத்தல, கையை வச்சு தட்டையில அப்படியே சுத்தி சுத்தி அங்க இருக்கிற இறைச்சி எடுத்துக்கிற, இங்க இருக்க ஒரு பொருள் எடுத்துக்க, இப்படி சாப்பிடும்போது ஸல்லல்லாஹு சின்ன பையன் தானே, சாப்பிட்டு போறோம், கல்யாண வீட்டுக்கு போறோம், அங்க ஒரு ஈரல் பக்காத்து கிடக்கு, ஒரு சின்ன பையன் எடுக்கிறான். நம்ம இதை பெருசா கருதுவோமான்னு கேட்டா கருத மாட்டோம். பெருசா இதை நினைப்போமா, எடுத்துட்டு போத அப்படி கறி காய்ச்சோம் அது வேலையை பிடிச்சிருவோம், அப்பா ஆசைப்படுறான் அப்படின்னு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அப்பா யா குலாம், சிறுவனே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட வேண்டும். குல் பியமீனிக், பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிட வேண்டும்.
இப்படி கையை இங்கும் அங்கும் சுத்தவே கூடாது, இப்படி சலாசம் சொல்லி கொடுக்காங்க. சின்ன பிள்ளைகள் தான். அதனால அந்த சின்ன பிள்ளைகள்லாம் பெரியாள் ஆகும்போது எப்படி இருந்தாங்கன்னா முஃபஸ்ஸிரீன்களா மாறிட்டாங்க, திருக்குரானுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்களாக மாறிட்டாங்க, முஹத்திஸீன்களாக மாறிட்டாங்க, ஹதீஸ் ரிவாஜ் செய்யக்கூடியவர்களாக மாறிட்டாங்க, மிகப்பெரிய வணக்கசாலிகளாக மாறிட்டாங்க, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கே முன்மாதிரிகளாக மாறிட்டாங்க. பத்ர் யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்திலே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அபூஜஹல் எங்கே, அபூஜஹல் எங்கேன்னு ஒரு பக்கம் வலது பக்கம் நின்று ஒரு சிறுவர் கேட்கிறார். யார்கிட்ட? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலி. அபூஜஹல் எங்க, அபூஜஹல் எங்க? ஏன் உனக்கு எதுக்கு அபூஜஹல் கேட்கிறாங்க அவங்க, உனக்கு எதுக்கு அபூஜஹல்? அப்ப அவர் சொன்ன வார்த்தை அபூஜஹல் பத்ர் யுத்தத்துல ரமலான் 17 தாண்டி நிக்கிறோம்ல, பத்ர்ல நடந்த சம்பவம். உனக்கு எதுக்கு அபூஜஹல் கேட்கும்போது அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் அவர் திட்டினாராம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு திட்டிட்டு இருக்காராம். அவரை பத்தி சொன்னாங்க, அவரை காமிங்க, நான் அவரை உடமாட்டேன்னு சொல்லிட்டு வாழை தூக்கிட்டு சின்ன. சரி, கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த பக்கம் ஒரு ஆளு, அவர் சகோதரர், ரெண்டு பேரும் முஆத் முஅவ்வித் அப்படி சொல்லுவாங்க. அவர் என்ன செய்யறாரு, அபூஜஹலை காட்டுங்க, அபூஜஹலை காட்டுங்க. கடைசியில் அபூஜஹலை காட்டி கொடுக்கும் போது அந்த குதிரையின் காலை வெட்டியவர்கள் இந்த சிறுவர்கள் தான். அதுபோல ஜஹுல் அபூஜஹல் கீழே விழுந்த உடனே அவன் கழுத்தையே வெட்டுறாங்க. அவர் சாகல, அவன் ஜாகல. அதை முடிச்சு வைக்கிற சஹாபி இன்னொரு சஹாபி என்ன செய்யறாரு, அதை முடிச்சு வைக்கிறாரு. ரெண்டு பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தான் அபூஜஹலை வெட்டினேன், ரெண்டு பேரும் வாழை காட்டுறாங்க, ரெண்டு பேருடைய வாழையுமே ரத்தம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு பேரும் தான் வெட்டினீங்க அப்படிங்காங்க. அந்த பிள்ளைகள் இளைஞர்கள் எப்படி உருவாகிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே ஒரு நாள், அதாவது இஸ்லாத்திற்காக இன்னுயிரை வழங்கணும், இது அல்லாஹ்வுடைய தூதர் மேல் நாம நேசம் வைக்கணும், இதுதான் நமக்கான வெற்றி. இந்த உலகத்துல யாரை எதிர்க்கிறோங்கிறதுல நமக்கு அவசியமே கிடையாது, யார் சார்பாக நாம் களத்தில் இருக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லி அவங்க வளர்க்கப்பட்டாங்க. அப்ப இன்றைக்கு நாம பாத்தீங்கன்னா பின்னி பிணைஞ்சு கிடக்கிறோம், போனோடி பின்னி பிணைஞ்சி பிள்ளைகள் பாடல்கள், இசைகள், ரீல்ஸ் போடுறது, செல்ஃபி எடுக்கக்கூடிய நிலைகள், இது எல்லாமே இன்னொரு சைடு போய் வியூவர்ஸ் ஆக மாறி போய் கமெண்ட் பார்க்கக்கூடிய, ஷேர் பண்ணக்கூடிய, அதுல போய் நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாம் யூடியூப் சேனலா வச்சிருக்காங்க. குட்டி குட்டி பசங்க முளைச்சு மூடியெல்லாம் விட அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வளர்ந்து இவ்வளவுதான் இருப்பாங்க. யூடியூப் சேனல், நீ ஒரு யூடியூப் சேனல், நான் ஒரு யூடியூப் சேனல், நீ சப்ஸ்கிரைப் பண்ணு, எனக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கிடக்கு. இது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு போகுது? அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு தகுதியான அறிவை வழங்கி பிள்ளைகள் நல்ல புத்தி ஜீவிகளாக மிகப்பெரிய பாக்கியம் பெற்றவர்களாக வளரட்டும், நம்ம துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்துல சூழல்கள் என்பது இந்த வலா யஸ்னுன்னு சொல்றானே அல்லாஹ், உபச்சாரம் செய்ய மாட்டார்கள், உபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் சொல்றானே, அதை நெருக்கி வைக்கக்கூடிய முக்கிய கருவிகளாக இது இருக்கு. அதனால இவைகளும் நாம ரொம்ப, அதுக்கு போனே அவாய்ட் பண்ண முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா போனை கொடுத்தது யாருதான்? நம்ம தான். எப்படி கொடுத்தோம்? இந்த ஆண்ட்ராய்டு இந்த இது வந்துச்சு பாருங்க, கொரோனா காலம், அந்த காலம் தான் எல்லாத்துக்கும். கொரோனாவால செத்தவனை விட ஆண்ட்ராய்டால செத்து போனவன் தான் நிறைய. கொரோனா ஆளை கொள்ளும், ஆண்ட்ராய்டு அறிவை கொள்ளும், சிந்தனையை என்ன செய்யும், சுத்தமாக மழுங்கடிக்க செய்யும். அப்படி பிள்ளைகள், அதாவது ரொம்ப பண்பாடு பக்குவம் இல்லாத பிள்ளைகள் கையில இது போன்ற மிக பெரும் சாதனங்களை, கூர்மையான கத்தியை கொண்டு போய் பச்சை பிள்ளை கையில கொடுத்தா என்ன ஆகும்? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. டபுக்கு டபுக்குன்னு என்ன செய்யறாங்க, கை கால வெட்டுற மாதிரிதான் இது பயங்கரமான சீர்கேட்டுக்கான அடித்தளமா இருக்கு. இதெல்லாம் நாம ரொம்ப கவனமாக வைத்து, பிள்ளைகள், தாய்மார்கள், நீங்கள் தான் என்ன செய்யணும், இந்த விஷயத்துல ரொம்ப கராரா கவனிச்சு இதுல இருந்து கடத்தணும். வேற வழியில பேஸ் பண்ணித்தான் ஆகணும், இதையும் பேஸ் பண்ணணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ரஹ்மானுடைய அடியார்